குட் ஈவினிங். ஏசியன் ஆஸ்திரேலியன் குடும்பங்களுக்கு இன்றைய தலைப்பு தொடுகையையும் தொடுகை பெறுதல் சக்தியையும் வளர்த்துக் கொள்ளுவது. ஒருவருடைய புத்தியை நாங்கள் தொட வேண்டும் என்றால் நாங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மனதில் உதயமாக வேண்டும். அப்போதுதான் பெற வேண்டியவரின் புத்தியை அது சென்றடையும். தொடுகையை பெற வேண்டுமாக இருந்தால் தூய்மையான தெளிவான ஒரு புத்தி இருக்க வேண்டும். நாங்கள் பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும். எங்கள் மனதிலே எந்த ஒரு சொந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள் பாபாவுடைய தொடுகைகளை நாங்கள் பெறுகிறோம் என்பதற்கான தெளிவான அடையாளங்கள் என்ன, என்னுடைய மன்மத் இல்லை என்று உறுதிப்படுத்துவதற்கான விடயங்கள் என்ன. அத்துடன் இறுதி நேரத்திலே எங்களுக்கு அருகிலே எங்களுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்துவதற்கு மூத்தவர்கள் இல்லாவிட்டால் எப்படி நாங்கள் இவ்வாறான தெளிவாக தொடுகையை பெறுகின்ற சக்தியை வளர்த்துக் கொள்ளுவது. பாபாவுடைய தொடுகையாக அது இருந்தால் எல்லோரும் நிச்சயமாக அவற்றை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அத்துடன் அந்த செயற்பாடும் இலகுவாக சுமூகமாக வெற்றிகரமாக நடைபெற்று முடியும். அது என்னுடைய சொந்த எண்ணமாக இருந்தால் அதற்கு எல்லோரும் சம்மதிக்கவும் மாட்டார்கள். அங்கே கடும் சிரமங்கள் காணப்படும் அந்த செயற்பாட்டை நாங்கள் செய்து முடிப்பதற்கு. பாபாவினுடைய தொடுகைகளை நாங்கள் பெறுவதற்கு ஒரு தெளிவான சுத்தமான புத்தி இருக்க வேண்டும். எங்கள் மனதிலே எங்களுடைய ஊகங்கள் இருக்கக்கூடாது. இறுதி நேரம் வரை காத்திராமல் நாங்கள் இப்பொழுதே பெறுதல் சக்தியை தொடுகை பெறுதல் சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மன்மோகினி தீதி என்ன செய்வாண்டா, யாராவது அவவிடம் ஏதாவது ஒரு ஆலோசனைக்கு வந்தால் அவ முதல்ல யோசிப்பா இதுக்கு என்ன பதில் என்று. பிறகு பிரம்மா பாபாவோடு அதை சரி பார்த்து கொள்ளுவா. தன்னுடைய பதில் பிரம்மா பாபா சொன்ன மாதிரியாக இருந்தால் அவருக்கு தெரியும் தன்னுடைய தொடுகை பெறுதல் சக்தி சரியாக இருக்கிறது என்று. அதே போல நாங்களும் இப்பொழுதே எங்களுடைய மூத்தவர்களோடு முதல்ல நாங்கள் எது பதிலாக இருக்கும் இந்த சூழ்நிலைக்கு என்று சிந்திக்க வேண்டும். பிறகு அதை அவர்களோடு நாங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, தொடுகை சக்தி முதலில் வருகிறதா அல்லது தொடுகையை பெறுகின்ற சக்தி முதலில் வருகின்றதா? நான் அதுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், முதலிலே தொடுகையை பெறுகின்ற சக்தி தான் வரும். ஏனென்றால் முதலில் சக்தியை அந்த தொடுகையை பெறுவதற்கு ஒருவர் சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். மற்றது இல்லாமல் ஒருவரால் இருக்க முடியுமா? அது சாத்தியம்தான். பாபா எப்படி அவசர சூழ்நிலைகளிலே சிலருடைய புத்தியை தொடுகின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். சில நேரங்களிலே மிக புதிய பிகேகள் அவர்களுக்கு தொடுகையை பெரும் சக்தியை வளர்த்து கூட இருக்க மாட்டார்கள். அது என்றால் என்னவென்று கூடி அவர்களுக்கு தெளிவான புத்தி என்றால் என்னவென்று கூடி தெரியாமல் இருக்கலாம். அப்படியானவர்கள் எப்படி தங்களை தொடுகை சக்தியை பெற்றுக்கொள்ளுவது? அதுக்கு தீதி பதில் சொல்றா, பாபா
அவர்களுடைய புத்தியையும் தொடுவது சாத்தியம். அவர்களுடைய புத்தியை தொடுவதும் சாத்தியம். புதிய பிராமணர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். பாபா தொடுகை மூலமாக அவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். பாபா அவர்களுடைய புத்தியை தொடலாம். அல்லது சில வேளைகளில் பாபா அவர்களுக்கு ஆரம்ப காலத்தை போன்று காட்சிகள் காட்டுவார். ஆரம்ப காலத்திலே பாபா இப்படித்தான் காட்சிகள் காட்டுவார். பிறகு அவர்கள் உறுதியான நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டார்கள். அடுத்த கேள்வி, டிரான்ஸில் போவதை விட டிரான்ஸில் போகின்ற டிரான்ஸ் மெசஞ்சர்ஸுக்கு பாபாவுடைய டச்சிங் மூலமாக செய்திகள் கிடைப்பது வழக்கமா? அவை அவர்களுடைய சொந்த மன்மத்தினால் கலக்கப்படாதவை என்பதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளுவது? டிரான்ஸ் மெசஞ்சர்ஸும் கூட அவ்வப்போது டச்சிங்ஸ் பெற்றுக்கொள்வது சாத்தியம்தான். அவர்களுடைய மன்மத் கலக்கப்படமாக இருந்தால் ஒரு தெளிவான புத்தியுள்ள ஒருவரால் அதை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தன்னுடைய எண்ணமா அல்லது பாபாவுடைய எண்ணமா என்று. எனக்கு தெரியும் பல தடவைகள் பாபாவுடைய செய்தியை கொண்டு வருகின்ற டிரான்ஸ் மெசஞ்சர்ஸ் கொண்டு வருகின்ற செய்திகளை மம்மா திருத்துவா. டிரான்ஸ் மெசஞ்சர் கொண்டு வர செய்திகளை அவர்களுடைய தொடுகை சக்தி மட்டுமல்ல, டிரான்ஸ் மெசேஜஸ் கூடி மம்மா திருத்தி இருக்கிறார். பாபா நிச்சயமா இப்படி சொல்லியிருக்க மாட்டார், இப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும், நீங்க திருப்பி ஒருக்கா போய் அதை தெளிவுபடுத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லுவா. அப்படி மம்மாவுக்கு ஒரு தெளிவான சுத்தமான ஒரு புத்தி இருந்தது. அதனால அவருக்கு அந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்த கேள்வி, எங்களுக்கு சசி பென், நியூயார்க் மோகினி பென், வேதாந்தி பென், ருக்மிணி பென் அவற்றிருந்தெல்லாம் டிரான்ஸ் மெசேஜஸ் ஆஃபிஷியலாக வருகின்றது. ஏன் அவர்கள் கொண்டு வருகின்ற செய்திகள் வித்தியாசமானவையாக காணப்படுகின்றது? ஒரே சூழ்நிலையில் மதுபன்லையும் உலகத்திலையும் சூழ்நிலை ஒன்றாக இருந்தாலும் ஏன் வித்தியாசமான செய்தியாக இருக்கின்றது? அவர்களுடைய டச்சிங் பவர், அதாவது தொடுகையை பெரும் சக்தி வித்தியாசமாக இருப்பதனால் தானா என்றது கேள்வி. வேறு செய்தியாளர்களிடம் இருந்து வருகின்ற செய்திகள், அதாவது டிரான்ஸ் செய்தியாளர்களிடம் இருந்து வருகின்ற செய்திகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் சக்தி வித்தியாசமாக இருக்கும். பல தடவைகள் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், சில சூழ்நிலைகள் நடந்து அங்கே சில பார்வையாளர்கள் இருப்பார்கள். எல்லோரையுமே அந்த சூழ்நிலையை விவரிக்கும்படி கூறினால் ஒவ்வொருவரும் தாங்கள் வித்தியாசமான முறையில் விவரிப்பார்கள். ஆகவே அவர்களுடைய பார்க்கும் அந்த சக்தி வித்தியாசம், அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற அவர்களுடைய மனோபாவம் வித்தியாசம். அதே போல் ஸ்ரீமத் பகவத்கீதையை பல பண்டிதர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அதை வித்தியாசமாக அவர்களுக்கென்றுரிய வழியிலே அதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே பல்வேறு விதமான சன்ஸ்காரங்கள் அதற்கு காரணம், ஒவ்வொருத்தரும் பார்க்கும் விதம் காரணம், அவர்கள் அதை மொழிபெயர்த்து கூறும் பாணி வித்தியாசம். அதனால்தான் அவர்களுடைய செய்திகள் வித்தியாசமாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி, இது எப்போதாவது யக்யாவிலே கருவி ஆத்மாக்கள் தவறான முறையிலே டச்சிங் பவர் என்று சொல்லிக்கொண்டு பாபாவினால் கொடுக்கப்படாத அந்த சக்தியை அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இதுல இருந்து நாங்க என்ன பாடம் படிச்சு கொள்ளலாம்? தீதி சொல்றா, எனக்கு இவ்விதமான அனுபவங்கள் எதுவும் ஏற்பட
வழிபடுத்தப்பட்டதில்லை. தவறான முறையில் நான் வழிபடுத்தப்பட்டதாக அதை நான் கடைபிடித்ததாகவும் எனக்கு அனுபவம் இல்லை. அதனால் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவர் சரியான முறையில் ஸ்ரீமத்தை கடைபிடிக்காதவராக இருந்தால் மாயா அவர்களை மிகவும் கடுமையாக ஏதோ ஒரு வழியிலே அறைந்து விடுவாள். அவர்கள் தவறான முறையில் வழிநடத்தப்படுவார்கள். பலர் மம்மா அல்லது பாபா அவர்களுக்குள் வந்து பேசுவதாக கூறுவார்கள். பாபா எனக்கு இந்த தொடுகையை தந்தார், அதை சொன்னார், இதை சொன்னார் என்று கூறுவார்கள். ஆகவே நாங்கள் எங்கள் சொந்த பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். ஞானத்தை கொண்டு பாபா சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஊடகம் எப்பொழுதுமே நிலையானது. ஆகவே மற்றவர்கள் பாபா மம்மா எனக்குள் வந்து பேசினார் என்று கூறுவதை நம்பாதீர்கள். பாபா எனக்கு இப்படி சொன்னார், பாபா என் மூலமாக இப்படி உங்களோடு பேசுகின்றார், இப்படி யாரும் கூறினால் நம்பக்கூடாது. அதை பின்பற்றாதீர்கள். அடுத்த கேள்வி, பாபாவினுடைய தொடுகையை பெறுவதற்கு நாங்கள் மௌன சக்தி அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம். தீதி, மனதை எப்படி மௌனமாக வைத்திருப்பது என்பதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீர்களா? அதே நேரம் இன்டெலெக்ட், புத்தி, சமஸ்காரம் எல்லாவற்றையும் எப்படி மௌனமாக வைத்திருப்பது என்று எங்களுக்கு சொல்லுவீர்களா? மௌன சக்தி மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு சுத்தமான மனம், தூய்மை இல்லாத எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அங்கே மன்மத் இருக்கக்கூடாது, எங்களோட சொந்த ஊகங்கள் அங்கே இருக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, பலர் இருக்கிறார்கள், அவர்கள் சரீரமற்ற ஆத்மாக்கள் தம்மை வழி நடத்துவதாக கூறுகிறார்கள். அவர்களுக்கு சரியான பதில்களும் கிடைக்கின்றது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு. இதனால் பிகேகளுக்கு, பிரம்மகுமாரர் குமாரிகளுக்கு அவர்கள் தமது லௌகீக குடும்பத்தினருக்கு உதவி செய்வதற்காக இவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்தலாமா? தேடி சொல்றா, தனிப்பட்ட முறையில நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உடலற்ற ஆத்மாக்களுடைய உதவியை எடுத்து உங்களுடைய லௌகீக குடும்பத்துக்கு நீங்கள் உதவ போவதும் கூட நல்லொரு விடயம் அல்ல என்று தான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் சில வேளைகளிலே அவர்கள் சரியான பதிலை கூறலாம், சில வேளைகளிலே அது சரியான ஒரு வழிகாட்டலாகவும் கூட அமைய வாய்ப்பிருக்கிறது. பாபாவினுடைய குழந்தைகள் எப்பொழுதும் நமக்குரிய பதில்களை மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவோ அல்லது நியமிக்கப்பட்ட உத்தியோகபூர்வமான டிரான்ஸ் மெசஞ்சர்ஸ் மூலமாகவோ தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் செய்தியை. அடுத்த கேள்வி, சில வேளையில் நாங்கள் சில நோயினால் கஷ்டப்படுகின்ற போது புதிய ஒரு உணவு முறை அல்லது சிகிச்சை முறையை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இதுவும் கூட பாபா எங்களுடைய புத்தியை தொடுகின்றாரா, எங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு, அல்லது இது எங்களுடைய மனவிரக்தியால் எங்களுக்கு இப்படி ஏற்படுகின்றதா? அந்த நோயின் உத்தரிப்பால் நாங்கள் எங்களுக்கு உருவாக்குகின்ற எண்ணமா இது? தீதி சொல்றா, இது எங்களுடைய மன விரக்தியால் ஏற்படுகின்ற எண்ணம். எனக்கு எண்ணத்துல நம்பிக்கை இருக்கிறது என்பதை பொறுத்தது. சிலருக்கு ஆங்கில மருத்துவத்துல நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு ஆயுர்வேத மருத்துவத்துல நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு
குருமார்கள் மகாத்மாக்கள்ல நம்பிக்கை இருக்கும், சுவாமிமார்கள நம்பிக்கை இருக்கும். எங்களுக்கு என்னத்துல நம்பிக்கை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்கள் ஒரு குருட்டையோ ஒரு மகாத்மாட்டையோ போவோம், அந்த ஆயுர்வேதிக் சிகிச்சைக்கு போவோம் அந்த வருத்தத்துக்காக. எல்லாம் கொரோனா வருத்தத்துக்கு பலர் பல விதமான சிகிச்சை முறைகள் கையாளுகிறார்கள். ஆகவே உங்கள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது இந்த விடயம். சில வேளையில் உங்களுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவார்கள், இந்த குரு நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கிறார் சுவாமி, இந்த சுவாமியிடம் நீங்கள் போனால் நீங்கள் குணமாகுவீர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு உள்ள மனவிரக்தியினால் அவர்கள் எதையுமே முயற்சி செய்து பார்ப்பதற்கு தயங்க மாட்டார்கள். அடுத்த கேள்வி, உங்களுடைய டச்சிங் பவர் பற்றின உங்களுடைய சொந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதன் மூலம் நாங்கள் எங்களுக்குள் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும். அடுத்தது, பாபாவுடைய டச்சிங் யக்யாவுக்கு உதவி செய்த சந்தர்ப்பங்களை கூற முடியுமா? முந்த நாள் என்ன நடந்தால், ஒரு இந்தியன் சென்டர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு கோரிக்கை வந்தது, இந்நேரம் வந்து வகுப்பு வைக்க சொல்லி. ஆனா துரதிர்ஷ்டவசமாக நான் வந்து அந்த எந்த சென்டர்ல இருந்து கால் வந்தது, என்ன தலைப்புல பேசணும், யார் கால் பண்ணின அந்த சிஸ்டர் அந்த ஃபோன் நம்பர் எதுவுமே நான் குறிச்சு வைக்காம விட்டுட்டேன். மத்தியானம் 2 மணி வரைக்கும் அவ எனக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்தவும் இல்லை, சொல்லவும் இல்லை. திடீரென்று எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, சுபாஷ் பாய் மகாராஷ்டிரா சென்டர்ஸோட அவருக்கு தொடர்பு இருக்கு, அவருக்கு சொல்லுவோம் அந்த சிஸ்டருக்கு கால் பண்ணி, நல்ல காலம் அந்த சென்டரோட பேர் எனக்கு நினைவு வந்துட்டது, நான் அவருக்கு சொல்லி கால் பண்ணி கேட்போம் என்று நினைச்சேன். அப்ப அவருக்கு சொல்ல அவர் உடனே கால் பண்ணி பார்த்துட்டு இந்நேரம் 7 மணிக்கு எனக்கு கிளாஸுக்கு கனெக்ஷன் எடுத்து தந்தார். அப்ப உண்மையில 6:30 7 மணிக்கு அந்த கிளாஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. 4 மணி வரைக்கும் அவ எனக்கு லிங்க் அனுப்பவும் இல்லை. அப்ப நான் உடனே சுபாஷ் பாய்க்கு கால் பண்ணி இந்த சிஸ்டரோட தொடர்பு கொண்டு விவரத்தை எடுக்கும்படி சொன்னேன் நான். அப்ப இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அனுபவம். நான் வழக்கமாக யக்யாவிலே பெரிய பெரிய தீர்மானங்களை நாங்கள் மெசஞ்சர்ஸோட மூலமாக பாபாவிடமிருந்து செய்தி பெற்றுத்தான் எடுப்போம் அந்த முடிவுகளை. உங்களுக்கு சில உதாரணங்களை நான் கூற முடியும். யக்யாவிலே எப்படி பாபா மெசஞ்சர் மூலமாக செய்திகளை அனுப்புவார் என்று. ஒருக்கா மம்மா வந்து தானிய களஞ்சியத்தை பராமரித்து கொண்டிருந்தவர். அப்ப திடீரென்று மெசஞ்சர் ஒரு மெசேஜ் வந்துச்சு, மம்மா களஞ்சியத்தை ஒரு போய் பாருங்கோ, தானியங்களுக்கு போய் பாருங்க. அப்ப அதை போய் பார்த்த நேரம் அதுல கொஞ்சம் வண்டு பிடிக்க தொடங்கி இருந்துச்சு. இன்னொருக்கா யக்யாவுல ஒரு சரியான வெயில் காலம்.
ஆகவே அவர்கள் அந்த தானியங்களை எல்லாம் கொண்டு போய் வெயில்ல காய வச்சிருந்தார்கள். நாங்க இங்க இந்தியாவுல வந்து தானியங்களை அடிக்கடி வெயில்ல காய வைப்போம். ஏன்னா அந்த வண்டு பூச்சிகள் வந்து தாக்காமல் பாதிக்காமல். திடீர்னு டிரான்ஸ் மெசஞ்சர் சொன்னார், வெளியில காய வச்சுக்கிறது எல்லாத்தையும் உடனே தூக்கி கொண்டு உள்ளுக்குள்ள வாங்குவோண்டு. திடீர்னு மழை பெய்திச்சுது. அரிசி எல்லாம் கொண்டு தானியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சோன்னா மழை பெய்ய தொடங்கிச்சுது. அதே நேரம் பிரம்மா பாபா சிரமமான சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பார். பிரம்மா பாபா டெல்லியில இருந்த போது ஆமியில வேலை செய்கிற ஒருவரோடு தங்கியிருந்தார். அவர் ஞானத்தில் உள்ள ஒருவர். அவரோடு தங்குவதற்கு பிரம்ம பாபாவை அவர் அழைத்திருந்தார். அவர் பிரம்மா பாபாவோட சேர்ந்து நிறைய சேவைகள் செய்கிறவர். என்ன அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். அதனால அவர்கிட்ட வந்து நிறைய இராணுவ தளபதிகள் வந்து சந்திப்பின. அவர் பிரம்மா பாபாவுடைய மடியில் இருக்கும் போதே அவர் சரீரத்தை நீத்து விட்டாராம். பிரம்மா பாபா அவருடைய பாதுகாப்பு கருதி பிரம்மா பாபா அந்த இடத்தை விட்டு நீங்கிட்டார். அது மாதிரி மம்மாவுடைய யோக சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. அவரை பிரம்ம குமாரிகளை எதிர்ப்பதற்காக வந்த பெரும் எண்ணிக்கையானவர்கள் வந்து மம்மாவினுடைய ஞானம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஸ்திதியினாலும் அவருடைய சக்தி வாய்ந்த வைப்ரேஷனினாலும் உண்மையாகவே வியப்புக்காளாகினார்கள். பிரம்மா பாபா திருக்கால்தர்ஷியாக இருந்தார். அவருக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது சிவ் பாபாவுல. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அந்த வறுமை காலம் வந்த போது அப்போது அவ்வளவு பணம் இருக்கவில்லை யக்யாவிலே. ஆனால் பிராமணர்களை பராமரிக்க வேண்டும், 400 பேருக்கு உணவூட்ட வேண்டும். 14 வருடங்கள் யக்யாவிலே. அதே நேரம் யக்யாவிலே பணம் பற்றாக்குறையாகிவிட்டது. பாபா என்னுடைய கையில் இருந்த பல நம்மை அர்ப்பணித்து வந்த பிராமண குழந்தைகளுடைய நகைகளை எல்லாம் பாபா விற்க வேண்டி வந்துச்சுது. ஆனா பாபாக்கு தெரியும், சில பிராமணர்கள் உண்மையாகவே தங்களை அர்ப்பணிக்கவில்லை இதயபூர்வமாக. அவர்களுடைய நகைகளை மட்டும் விற்காமல் வச்சிருந்தார். பிறகு வறுமை காலம் வந்த போது அவையிலால் அதை சகிச்சு கொள்ள முடியல. தானிய சப்பாத்தி மோர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அவைக்கு தாங்க முடியல. அப்ப அவையில் போறதுக்கு முடிவெடுத்துச்சுன்னா அப்ப அவை தங்களோட நகைகளை கேட்டுச்சுன்னு திருப்பி அம்மாவுக்கு வந்து பாபா சொன்னார், அந்த அவையின் நகையெல்லாம் எடுத்து கொடுங்கோண்டு. அப்ப பாபாக்கு உண்மையாவே பாபா வந்து திருக்கால்தர்ஷியா இருந்திருக்கிறார். அவர் பாபா ஸ்டேஜ் வந்து முதல் கண்ட போது கூட அவன் ஞானத்துல சரியான புதுசுதான். ஆனா பாபா அவ பார்த்தோன்னே சொன்னார், அவன் ஞானத்தின் வானம்பாடியாக இருப்பான். அவ அற்புதமான வகுப்புகள் கொடுப்பா இப்பவும் கூட. பாபா வீதிய முதல் தரம் கண்ட நேரம் கூட அவருக்கு தெரியும் எந்த விதமான ஒரு ஆள் தீதி என்று. அப்ப உங்களுக்கு தெரியும் அவர் பாபா அத முரளிகள்ல கூட எப்பவும் புகழ்ந்து கதைப்பார் தீதியை பற்றி. பாபா திருக்கால்தர்ஷியா இருந்ததுனாலையும்
அம்மாவுடைய யோக சக்தியும் அதே நேரம் டிரான்ஸ் மெசஞ்சர்ஸனுடைய செயற்பாடுகளும் சேர்ந்து யக்யாவை காத்து வந்தது. அடுத்த கேள்வி, நல்லது தீயது 2 அதிர்வலைகளையும் என்னால் இப்பொழுதெல்லாம் ஈஸியாக பிக்கப் பண்ணக்கூடியதாக தெரியுது. நான் சூழ்நிலைகளால் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற தீய உணர்வலைகளை நான் பிக்கப் பண்ணுகின்ற போது எனக்கு அது உடலை பாதிக்கின்றது. எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ செய்தி, இதய துடிப்பு அதிகரிக்குது. நேரத்துல நான் என்ன செய்யறது விலகி இருக்கிறதுக்கு? எனக்கு அதுகளை சென்ஸ் பண்ணாம இருக்கிறதும் கூடி முடியாமல் இருக்குது. அதை உணராம இருக்கிறதும் முடியாமல் இருக்குது. தீதி சொல்றா, சிலர் வைப்ரேஷன்ஸ் சென்ஸ் பண்றதுல சரியான சென்சிட்டிவா இருப்பினா உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணுமாக இருந்தா நீங்க உங்களுக்கு யோகா ஒரு பாதுகாப்பு கவசத்தை உங்களை சுத்தி நீங்க உருவாக்க வேணும். ஆரம்ப காலத்திலே நாங்க ஞானத்தை படிப்பிச்சு கொண்டிருக்கும் போது நாங்க சொல்லுவோம், பிராமணர்களுக்கு இந்த எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்க வேண்டும், நாங்கள் போராளிகள் என்று. போராளிகளுக்கு ஆயுதங்கள் எப்படி தேவையோ அதே போல பண்டைய காலங்கள்ல அவர்கள் அம்பு வில்லால் போராடுகின்ற போது அவர்கள் அந்த இராணுவ வீரர்கள், போர் வீரர்கள் இரும்பு கவசம் அணிந்திருப்பார்கள், உடற்கவசம். அதேபோல் நாங்கள் யோகா கவசம் எங்களை பாதுகாப்பதற்காக எங்களில் அணிந்திருக்க வேண்டும். பாபா எப்பவும் சொல்லுவார், எப்பவுமே நாங்க விவேகமாகவும் யோகியாகவும் இருக்க வேண்டும், உணர்ச்சி வசப்படுகின்ற ஒருவராக இருக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, உங்களுடைய சொந்தமாக நீங்கள் ஞானத்தை கடைவது மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. அது நல்லமா அல்லது எங்களை விட ஞானத்திலே சிறந்தவர்களை அழைத்து ஞானத்தை அடைவது சிறந்ததா? அப்படி என்றால் பாபாவுடைய சிக்னலை நாங்கள் பிழையாக பிடிக்காமல் இருப்போம். பிழை அப்படி என்றால் எப்படி நாங்க எங்களுடைய சொந்த சேர்னிங் பவர்ல நம்பிக்கை வச்சிருக்கிறது? அம்மா எப்பவுமே ஞானத்தை கடைவா, தாதி சாங்கியும் எப்பவும் ஞானத்தை கடைவா. நீங்களே அப்படி ஞானத்தை கடைந்து நீங்கள் இவ்வாறு ஞானத்தை கடைவது, மூத்தவர்கள் கடைவதை கேட்பது நல்லது. நாங்க தாதி சாங்கின கிளாஸஸையோ இல்ல மம்மாட கிளாஸஸையோ நாங்க மிஸ் பண்றே இல்லை. அது வேண்டிய சேர்னிங் தான். அப்ப ரெண்டுமே செய்யணும். அடுத்தது, எப்படி எங்கட சொந்த ஞான கடைதல் சக்தியில நாங்க நம்பிக்கை வைக்கிறது? பதில் சொல்றா தீதி, நீங்க மற்றவர்களோட ஞானத்தை பேசுகின்ற போது அவர்களை நீங்கள் நம்ப வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒவ்வொரு கருத்துக்களை அவர்களுக்கு அதனால் திருப்தி அடையக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல ஞானத்தை அடையும் சக்தி இருக்கின்றது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேணும். அடுத்த கேள்வி, பல பிரம்மகுமாரர் குமாரிகளுக்கு பாபா எனக்கு இப்படி சொன்னார், பாபா அப்படி சொன்னார், இப்படி ஒரு அப்பாவித்தனமா சொல்லுவின. அதால எந்த ஒரு கெடுதலும் நடக்காட்டியும் கூட, ஆனா இந்த மாதிரி அவள் பேசுறது மற்றவையில பிழையான முறையில வழி நடத்தும். மற்ற சில பிகேஸ் அதை உண்மையாவே நம்பினம், பாபா உண்மையாவே தனிப்பட்ட முறையில அவைக்கு சொல்லி இருக்கிறார் போலண்டு. தீதியினுடைய கருத்து என்ன இதை பற்றி? யாராவது எனக்கு பாபாட்ட இந்த டச்சிங் கிடைச்சது என்று சொன்னா
அது சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவை டிரான்ஸ் மெசஞ்சரா இருந்தாலே தவிர அவர்கள் அப்படி சொல்ல முடியாது. அது சரியான ஒரு முறை இல்ல அவை அந்த கருத்துக்கள் அப்படி சொல்றதுக்கு. பாப்பாண்ட டச்சிங் எனக்கு இப்படி இருந்தது டிரான்ஸ் மெசஞ்சர் இல்லாத ஆக்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு கேட்கிற எங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்க வேண்டும், அது சரியா பிழையா இருக்குமா என்று. சில பிகேஸ் பாபாட்ட வர முதலே அவைகளுக்கு சில அமானுஷ்ய சக்திகள் இருக்கும். அதாவது அவையில் பாபாட்ட வர முதலே சில விஷயங்களை எதிர்வு கூறக்கூடியவர்களாக உணரக்கூடியவர்களாக இருந்திருப்பினும் அவையில் பாபாட்ட வந்த பிறகு அவைகளுக்கு இந்த விஷயங்களை இன்னும் சிறப்பாக உணரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த மாதிரியான திறமைகள் இல்லாத பிகேகளுக்கு இல்லாமல் இருக்கிறது நியாயம் இல்லத்தானே. தீதி சொல்றா, ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஒரு பாகம் இருக்கு, அவைக்கின்ற ஒரு அளவு இருக்குது. எதுவுமே இந்த நாடகத்துல நியாயம் இல்லைன்னு இல்லை. அவைகளுக்கு ஏதாவது சிறப்பியல்புகள் தனித்துவம் இருந்தா, காட்சிகள் தெரியுதுண்டா, அவையில் நல்ல ஞானத்தை கடையும் வல்லமையை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உள்ளுணர்வுகளை உணரக்கூடிய தன்மைகள் இருந்தா அது நாடகத்தில் அவர்களுடைய பாகமா இருக்கலாம், அது அவர்களின் கர்மாவாக இருக்கலாம். மற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்வதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இதுல அநியாயம் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கேள்வி, தீதி நீங்க ஒருக்கா சொன்னீங்க நாங்க எங்களுடைய தூக்கத்துல யோகம் செய்யலான்னு சொன்னீங்க. தூக்கத்துல பாபாங்கிற கனவுகள்ல வரலாமா? பாபாவுடைய சிக்னல்ஸை நாங்க கனவுல பிடிக்கலாமான்னு தெரியாது எனக்கு. இது சொல்றா, எங்கட கனவு என்றது எங்கட ஆள் மனதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதுகளை பாபா டச்சிங்ஸ் கொடுப்பாருன்னு நான் சொல்ல முடியாது. அதே நேரம் அமிர்த வேளையிலே உங்களுக்கு பாபா டச்சிங் தர வாய்ப்பு இருக்கிறது. ஞானத்திலே நீங்கள் தொடுகையை பெறலாம், நித்திரையிலே பாபா உங்களுக்கு தொடுகை தருவார் என்று நான் சொல்ல மாட்டேன். அடுத்த கேள்வி, எப்படி சில பிரம்மகுமாரர்கள் குமாரிகள் தங்களுக்குள்ளால பாபா மம்மா கதைக்கினம் சிக்னல்ஸ் தரீனம் என்று சொல்லினம், இந்த பாப் தாதா வர்றது நின்றதுக்கு பிறகு அதிகமாக இப்படி கதைச்சு கொள்ளினம். பிரம்மகுமாரர் குமாரிகள் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் இதுல இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். பல பிரம்மகுமாரர் குமாரிகள் தீதி சொல்றா, தங்களுக்குள்ளால வரீனம் என்று சொல்லி பாபா மம்மா வரீனம் என்று சொல்லினம், ஆனா பாபா எப்பவுமே முரளியில சொல்லுவார், எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு ஃபிக்ஸ்டான ஊடகம் தான் இருக்கு, அது பிரம்ம பாபா, அடுத்தது தாதி குல்சார். இவையை தவிர வேறு யாருமே தங்களை ஞானம் நிறைந்தவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை பிழையாக வழிநடத்தக்கூடாது. மற்றவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாபாவுடைய ஊடகங்கள் என்று. டீச்சர்ஸ் புதியவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், அவர்கள் இவ்வாறு சொல்லுவதை நீங்கள் நம்ப வேண்டாம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல என்று சொல்ல வேண்டும். எல்லாம் யூடியூப்ஸ் வீடியோஸ் யாருமே அப்லோட் பண்ணலாம்,
அதை நாங்கள் நிறுத்த முடியாது. அவர்கள் இதையெல்லாம் ஒரு யூடியூப் வீடியோல வெளியிடுகிறார்களாக இருந்தால் அது ஒன்றும் செய்ய இயலாது. அடுத்த கேள்வி, எப்போதாவது டிரான்ஸ்ல போகணும், காட்சி காணணும் என்ற ஆசைகள் தீதிக்கு ஆசை இருந்ததா என்று கேட்கிறார்கள். தீதி சொல்றா, அதே நேரம் எங்களுடைய யோகா எக்ஸ்பீரியன்ஸை அது கொஞ்சம் அதிகரிக்கும், பாபாவோட நம்பிக்கை அதிகரிக்கும், அதுல பிரயோசனம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் தான் என்று கேள்வி கேட்டவர்கள் கேட்கிறார்கள். இப்ப தீதி சொல்றா, எனக்கு ஒரு நாளும் அப்படி ஆசைகள் வந்ததில்லை. காட்சிகள் கண்டவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை பாபா மீது சந்தேகம் இல்லாமல் அதிகரிக்கும் தான். ஒரு நாளைக்கு நான் சூட்சும லோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை, பாப்தாதா உரையாட வேண்டும் என்ற ஆசையை பாபா ஒரு நாளைக்கு நிறைவேற்றுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஒருவர் சொல்லுகிறார். அதுக்கு தீதி சொல்றா, ஆரம்ப காலத்துல எல்லாருமே டிரான்ஸ்ல அல்லது போவார்கள் அல்லது காட்சிகளை காண்பார்கள். அதே போல இறுதியிலையும் பாபா சொல்லியிருக்கிறார், அந்த காட்சிகள் நடக்கும், எல்லாருக்கும் காட்சிகள் தெரியும், டிரான்ஸ்ல போவினம், பாபா உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் ஒரு நாளைக்கு என்று தீதி சொல்றார். கடைசி கேள்வி, மம்மாவினுடைய சில விடயங்களை எங்களோடு, மம்மாவுடைய கச்சிங் பவர், பெரும் சக்தியை பற்றி ஏதாவது கூறுங்கள் என்று சொல்லி கேட்கப்படுகிறது. அதுக்கு தீதி சொல்றா, அந்த நாட்களிலே எல்லோருக்குமே வழிகாட்டல்கள் அல்லது ஸ்ரீமத் முரளி மூலமாக அல்லது பிரம்மா பாபா மூலமாகத்தான் கிடைக்கும். ஆகவே என்னிடம் நிறைய கதைகள் இல்லை. மம்மா இப்படி டச்சிங்ல மற்றவளை வழி நடத்தின என்ற கதைகள் எனக்கு தெரியாது. ஆனா மம்மாவினுடைய டச்சிங் பவரை பற்றி சொல்றதா இருந்தா, உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே நிறைய எதிர்ப்புகள் இருந்தது பிரம்மகுமாரிஸுக்கு. அமிர்த்சரிலே பல குமாரிகள், மதர்ஸ், தாய்மார்கள் ஞானத்துக்கு வந்தார்கள். அமிர்த்சர் பஞ்சாபில் உள்ள ஒரு மாநிலம். பஞ்சாபிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர்கள், நிறைய வன்முறையாளர்கள். அப்ப நிறைய எதிர்ப்பு வந்தது. அப்ப பிரம்மகுமாரிஸுக்கு அப்ப மம்மா இருந்த அமிர்த்சர்ல. அப்ப 1500 பேருக்கிட்ட கேட் அடியில நின்று, சென்டர் மம்மா இருந்த சென்டர் கேட் அடியில நின்றுச்சுன்னா, மம்மா அந்த மாடி கட்டிடம் அதுல மேல இருந்தவ, அப்ப அவர்கள் கேட்டை போட்டு அடித்தார்கள், திறக்கும்படி சொல்லி சத்தம் போட்டார்கள். அது முரளிக்கு முதல் 7 மணிக்கு முதல் காலையில. அப்ப ஜெகதீஷ் பாய் அங்க நின்றவர், அவர் போய் அவர்களுக்கு சொன்னார், கொஞ்சம் பொறுங்க, முரளி முடிஞ்ச பிறகு நீங்க மம்மாவை சந்திக்கலாம். அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதே நாங்கள் மம்மாவை பார்க்க வேண்டும் என்று. அப்ப ஜெகதீஷ் பாய் சொன்னார், சரி 6 பேர் என்னோட வாங்க, உங்களை மம்மாட்டு கூட்டிட்டு போறேன், மெட்டவேல் கீழே நிக்கணும். அப்ப அவர்கள் நிறைய சத்தம் போட்டுக்கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார்கள். மம்மா மேல் மாடியில் இருந்தவ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோகத்தில் அமர்ந்திருந்தா. மம்மா கொஞ்சம் கூடி அங்க கீழே கேட்கிற சத்தத்தால குழம்பேல அவ யோகத்திலேயே அமர்ந்திருந்தா. இந்த 6 பேரும் மேல போச்சுனா அவையிலால மேல போனோன்னு அந்த வைப்ரேஷன்ஸை உணரக்கூடியதாக இருந்தது. அந்த மௌனத்தின் அதிர்வலைகள் சில பேர் நல்ல யோக பயிற்சி செய்து வருகின்றவர்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்வலைகளை உணரக்கூடியதாக இருந்தது. அவர்கள் மம்மாவை குழப்ப விரும்பவில்லை. 10 நிமிஷம் மௌனமாகவே நின்றார்கள்.
எதுவுமே சொல்லாமல் அவர்கள் பிறகு கீழே இறங்கி வந்து விட்டார்கள். வந்து மற்றவர்களுக்கு சொன்னார்கள், அவ இந்த மம்மா சரியான பவர்ஃபுல்லானவ, சரியான நல்லவ, ஒரு நல்ல யோகி அவ என்று சொல்லிச்சுனா. அப்ப மற்றவையெல்லாம் சொல்லிச்சுன்னா, இந்த 6 பேரை பார்த்து, நீங்க போய் மம்மாட மேஜிக்ல விழுந்துட்டீங்க, பிரம்மகுமாரிஸ்ட போனா மேஜிக் பண்ணி உங்களை மாத்திடுவோம் சொல்றவே நீங்களும் மாறிட்டீங்க. அப்பவே சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு ஒரு மேஜிக்கும் அங்க நடக்கையில, நீங்க மேல போய் பார்த்துட்டு வாங்க. மற்றே சொல்லிச்சுன்னா, சீச்சி நாங்களும் போய் உங்களை மாதிரி மேஜிக்குள்ள மாட்டப்பட்டு வர விரும்பல என்று சொல்லிச்சுன்னா. அப்ப இப்படி ஒரு சம்பவம் மட்டுமில்லை, எத்தனையோ பல சம்பவங்கள். மம்மாவை எதிர்க்கின்றவர்கள், மம்மான ஞானத்தை கேட்டு அல்லது அவர்கிட்ட திருஷ்டி எடுத்தாவது அவையில் தொடுகைக்கு ஆளாகி பிறகு மௌனமாகிடுவின. தாதிமார்களினுடைய டச்சிங் பவர் வந்து, மம்மா வந்து எப்பவும் கீழ்ப்படிவான. மம்மா வந்து எங்கேயும் போவேண்டா உடனே போவா, இதை செய் அதை செய் என்று பாபா சொன்னா அதையெல்லாம் உடனுடனே செய்வா. அப்ப அவருக்கு தொடுகையை பெறணும் என்ற ஒரு தேவை இருக்கையில நேரடியாகவே அவ எல்லாத்தையும் செய்வா. ஆனா ஹிருதய புஷ்பா தாதி வந்து, நாங்க தாதி டிக்கன் என்று சொல்லுவோம், அவவோட கதைச்ச நேரம் 1951, 52 ஆண்டுகளிலே மம்மா வந்து தாதிமார்கள் பலரை வேற வேற இடங்களுக்கு அனுப்பினவ. பெங்களூருக்கு அனுப்பி இருந்துச்சுன்னா டிக்கன் தாதிய கர்நாடகாவுக்கு. தாதிக்கு ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷும் தெரியாது, வேற எந்த பாஷையும் தெரியாது. அப்ப தாதிக்கு சேவையை தொடங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவ ஒரு சின்ன ஒரு இடத்துலதான் இருந்தவ. அந்த ரூம்ல இருந்து தான் சாப்பிடுறது, படுக்கிறது, கோர்ஸ் கொடுக்கறது எல்லாமே. பாபா டிக்கன் தாதி ரொம்ப கஷ்டமா இருக்கிறா என்று கேள்விப்பட்டதும் அம்மாவை அனுப்பி விட்டார். அப்ப அவ உடனே யோசிச்சா, டிக்கன் தாதினா இப்ப என்ன செய்யறது, நல்ல வீடு ஒன்றும் இல்லையே மம்மா தங்கக்கூடிய மாதிரி, எங்களுக்கு மண்டபங்கள் ஒன்றும் இல்லையே சேவை ஏற்பாடு செய்யறதுக்கு. அவவுக்கு ஒரு உணர்வு வந்தது, நீங்க வர்த்தக கொமர்ஷியல் ஸ்டேட்டுக்கு போங்க. அப்ப அங்க போனா யாரோட தொடர்பு கொள்றது, இங்க கதைக்கிறது ஒன்றும் தெரியல. ஆனா பாபா சொன்ன டிரெக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணினா, போய் ஒரு கடைக்காரரை சந்திச்சா, அங்க அவர் கேட்ட தாதியிடம், ஏன் வந்திருக்கிறீங்க அம்மான்னு சொல்லி கேட்டார். அவ சொன்னா, உங்களுக்கு ஜெகதம்பா தெரியுமா, நீங்க ஜெகதம்பா கும்பிடுற ஆள் இல்லோண்டு. அவர் சொன்னார், ஓ ஜெகதாம்பா சரஸ்வதி எனக்கு தெரியும், கும்பிடுற நான். அப்ப இவ சொன்னா டிக்கன் தாதி, அவ இந்த ஊருக்கு வாரா, அவக்கு நான் ஒரு நல்ல வீடு பாக்குறேன்னுட்டு இருந்தே சொற்பொழிவுகள் ஆற்றுறதுக்கு. அப்ப அவர் சொன்னார் உடனே, நான் ஒரு தர்மசாலா கட்டி இருக்கிறேன், அதாவது யாத்திரிகர்கள் தங்கி போற மடம் ஒன்று கட்டி இருக்கிறேன், அது புதுசு, நீங்க வாங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் என்று அந்த கார்ல ஏத்தி கொண்டு போனேன். போய் பார்த்தா நல்ல புது கட்டடம், நல்ல எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அப்ப தாதி சொன்னா, சரி நல்லது. அங்க அவர் கட்டில்களை மட்டும் கொடுக்கல, அங்க அவைக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரங்கள், சரக்கு, நெய் எல்லாமே கொடுத்து வசதிகளை ஏற்படுத்தினார். இப்ப மம்மா வந்த நேரம் அவருக்கு மம்மாவை கண்டது இனி இல்லை என்ற சந்தோஷம்.
ஒரு விசேஷமான தேவி தங்களோட வீட்டை வந்துட்டா உண்டு. ஆதி டிக்கனுக்கு நல்ல ஒரு தொடுகை பெறுகிற சக்தி இருந்ததால, ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த யோகி என்றதுனால 14 வருஷம் பாபாவோட தபஸ்யா செய்துட்டு சேவைக்காக போனவ. அப்ப அங்கேருந்து உருவாகினதான் கருணாபாய் மதுபன், மீராபென் மலேசியா, இவையில் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து உருவாக்கினாக்கள். தாதியின் மாணவர்கள். மீராபென் சொல்லுவா தன் அனுபவத்தை. ஃபர்ஸ்ட் டே போய் சென்டருக்கு போனாவாம். திருஷ்டி எடுத்தோன்னே அவக்கு தான் இனிமே இந்த சென்டர்ல தான் நிக்க போறேன்னு முடிவெடுத்துட்டாவா. வெகு விரைவில் அவ சென்டர்ல தங்க தொடங்கிட்டா. அப்படி தாதிமார்களுக்கு அப்படி ஒரு யோக சக்தி இருந்தது. பிரம்மா பாபா, மம்மா, தாதிமார்கள் எல்லாரும் 14 வருஷம் தபஸ்யா செய்தார்கள். அவர்களுடைய திருஷ்டி பலர் தம்முடைய வாழ்வை பாபாவுக்கு அர்ப்பணிக்க உதவி செய்தது. ஓம் சாந்தி. இப்போ ஒரு 15 நிமிஷம் இருக்கு. சில கேள்விகளை நாங்கள் லைவா வந்த போன் மூலம் வந்த கேள்விகளை பார்ப்போம். நாங்கள் பாத்திரங்களை கழுவும் போதும் யோகி யுக்தியாக இருக்கும் போது நாங்கள் உயர்ந்த நிலையை அடையலாம் என்று சொன்னார். நாங்கள் பாத்திரம் கழுவும் போதே யுக்தியுக்தாக இருக்க வேண்டும். நாங்கள் யோகியுக்தாக இருக்க வேண்டும். தீதி சொல்ற எல்லா சேவையும் செய்யும் போது பாத்திரங்களை நாங்கள் கழுவும் போதும் யோகியுக்தாக இருக்க வேண்டும். ஆனா ஆக்களோட நாங்க கதை கேட்க பழகைக்க லொக்கிக்கோ அலொக்கிக்கோ அந்த இடத்துல நாங்க யோகியுக்தாக இருக்க வேணும், யுக்தியுக்தாக இருக்கணும். அதே நேரம் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், ராஜயுக்தாக இருக்க வேண்டும். ஆகவே அதன் மூலம் நாங்கள் அவர்களை புரிந்து கொள்ள முடியும், அவர்களை திருப்திப்படுத்த முடியும், விசேஷமாக லௌகிக் உறவுகளை. அடுத்த கேள்வி, உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் எவ்வளவு காலம் எடுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எந்த ஒரு பாதகமான சூழ்நிலைக்கும்? அதே நேரம் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளை கையாளுகிறீர்கள் தனிப்பட்ட முறையில்? இதை சொல்ல போறாதுக்கு நான் நாடகம் என்ற பாடத்தில் இப்பொழுது உறுதியாக இருக்கிறேன். ஆகவே நாடகத்தை உள்ள சூழ்நிலைகளை நான் அவதானிப்பாளராக பார்ப்பதுண்டு. நான் மிக மோசமான சூழ்நிலையாக இருந்தால் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பேன். வளமையாக நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் சில நொடிகளிலேயே. இன்றைக்கு பாபா சொன்ன மாதிரி நாங்கள் பார்வையாளராக இருக்க வேண்டும். அதேவேளை பாபாவுக்கு நாங்கள் தோழனாக இருக்க வேண்டும். பாபாவுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் பாபாவுடைய தோழனாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு பாபாவுடைய கையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோமோ, உறுதியாக இருக்கிறோமோ நாடகத்தில், அவ்வளவுக்கு எங்களால் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கவலையற்றவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் மோசமான சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இனி நிறைய எப்படி வரும். ஆகவே நாங்கள் உண்மையாகவே பார்வையாளராகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நாங்கள் சூட்சுமமாக சிலதை உணர்கின்ற போது எங்கள் மனதில் உள்ள எண்ணங்களா அல்லது அது கடவுளினுடைய தொடுகையா என்றது எப்படி என்று கண்டுபிடிக்கிறது? இது சொல்றது ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. மண்மத்தா இருந்தா எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும், மற்றவற்ற ஒத்துழைப்பு கிடைக்காது, உதவி கிடைக்காது.
அந்த செயற்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரமப்பட வேண்டி இருக்கும், அது வெற்றிகரமானதாக அமைய வாய்ப்பு இருக்காது. எல்லோருமே ஒத்துழைக்கின்றவர்களாக இருந்து வெற்றிகரமாக இருக்கும். அது பாபாவின் தொடுகையாக இருந்தால். அடுத்த கேள்வி, அம்மாக்கு இப்ப 56 வயசு. அம்மா சரீரத்தை விட்டு போய் 56 வயசாச்சு, வருடமாச்சு. இப்ப அவட பாகம் என்ன? எப்ப அவட பாகம் உலகத்துக்கு வெளிப்படுத்தப்படும்? எப்படி நடக்க போகிறது? பாபா இன்னும் அதை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லை. பாபா தீதி சொல்றா, பாபா அட்வான்ஸ் பார்ட்டியை பற்றி எதுவுமே சொல்லல எங்களுக்கு. மம்மாவோ தீதியோ தாதியோ யாருமே எங்க எப்படி இருக்கணும் சொல்லல. எல்லாருமே அட்வான்ஸ் பார்ட்டியில தான் இருக்கணும். அவையில் எல்லாரும் மறைமுகமான முறையிலே அவர்கள் தூய்மையின் அடிப்படையிலே சத்திய யுக உலகத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செழிப்பான உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாபா இன்னுமே அதை பற்றி யாருக்குமே சொல்லல. பாபா சூட்சும லோகத்தில் இருக்கிறார். மற்ற எல்லா அட்வான்ஸ் பார்ட்டியும் மற்ற எல்லாரும் அட்வான்ஸ் பார்ட்டிக்குள்ள இருக்கணும். அடுத்த கேள்வி, தந்தையினுடைய அட்வைஸ் என்ன? என்னை மட்டுமே நினையுங்கள் என்று பாபா எப்பவுமே திருப்பி திருப்பி சொல்றார். மதுபன், பிரம்மா பாபா, தாதிமார்கள் எல்லாரையும் நினைக்கிறது பாபாவை நினைக்கிறதுக்கு சமனா? இது எல்லாமே பாபாவை நினைக்கிறதுக்கு சமனா? தீதி சொல்றா, பாப் தாதாவை நினைப்பது ஓகே. பிரம்மா பாபா சிவ பாபாவை சேர்த்து பாப் தாதாவை நீங்கள் நினைப்பது ஓகே. ஆனால் தாதிமார்களை நினைப்பது அல்லது மதுபனை நினைப்பது ஒரே மாதிரி பாபாவை நினைப்பதற்கு சமன் என்று சொல்ல முடியாது. பாபா சொல்லி இருக்கிறார், என்னை நினையுங்கள், ஆத்மலோகத்தை நினையுங்கள், சுக்தாமை நினையுங்கள், 3 விடயங்களை நினையுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதை நினைப்பது ஓகே. பாபாவை நீங்கள் மதுபனில் வைத்து நினைத்தால், சில நேரத்திலே நீங்கள் பாப் தாதாவை நினைக்கும் போது உங்களுக்கு பாப் தாதாவை நீங்கள் மதுபனிலே சந்தித்தது உங்கள் மனதிலே இருந்தால் நீங்கள் பாப் தாதாவையும் மதுபனையும் சேர்த்து நினைப்பீர்கள். அப்பது ஒன்று என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தனிய மதுபன் நினைக்கிறது பாபாவை நினைக்கிறது எடுத்துக்கொள்ள இயலாது. இறுதி கேள்வி, சங்கமயுகத்தின் 100 வருஷம் என்பது சத்திய யுகத்தை பௌதிகமாக ஸ்தாபிக்கும் ஆண்டுகளை உள்ளடக்குமா? அதுக்குள்ளேயே கிருஷ்ணர் பிறந்துடுவாரா? சொல்றா, ஓம் கிருஷ்ணா சங்கமயுகம் முடிய முதல் பிறந்துடுவார். ஏனென்றால் சத்திய யுகம் என்பது லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி தொடங்கும் போதுதான் தொடங்கும். அப்போதுதான் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1ஆம் ஆண்டு ஆரம்பமாகும். சங்கம யுகத்துல தான் அந்த கிருஷ்ணர் வளர்றது நடக்கும். கிருஷ்ணர் சங்கம யுகத்துல ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருப்பார். சுத்தவர விநாசங்கள் நடக்கும், இயற்கை அனர்த்தங்கள் நடக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பாரதம் அணு ஆயுத யுத்தத்தால தாக்கங்களால பாதிக்கப்படாது. அது இயற்கை அழிவால தான் அழியும். அந்த நேரத்துல கிருஷ்ணர் பாதுகாப்பான இடத்துல இருப்பார் சங்கம யுகத்துக்குள்ள. இந்த மாதிரி அவர் ஒரு வசதியான ஒரு குடும்பத்தால வளர்க்கப்பட்டு கொண்டிருப்பார். ஒரு செல்வந்தமான குடும்பத்தால அவருக்கு எந்த விதமான துன்பங்களும் கஷ்டங்களும்
இருக்காது. கலியுகத்தின் வேதனைகளை அவர் அனுபவிக்க மாட்டார், உணர மாட்டார். ஓம் சாந்தி. தீதி சொல்றா, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. நாங்கள் ஒரு சிறு தியானம் செய்வோம். வேற ஏதும் கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நாங்கள் அவற்றை அடுத்த முறை பார்ப்போம். இப்ப நாங்க சக்தி வாய்ந்த தியானத்தில் இருப்போம் 4 நிமிஷத்துக்கு. அத்துடன் மம்மாவை பாபாவையும் பின்பற்றி நடப்போம். ஏனென்றா ஜூன் மாசம் எங்களுக்கு நிறையவே மம்மாவை பற்றி நினைவூட்டப்படுகின்ற மாதம். நான் இந்த மாசம் நிறைய கிளாஸ் கொடுத்துட்டேன் மம்மாவை பற்றி. மம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோகி. அத்துடன் எப்பவும் சந்தோஷமா முகவளர்ச்சியாவே இருப்பா. ஒரு நாளும் குழம்ப மாட்டா. யாரும் இறந்தாலும் கூட அவ குழம்ப மாட்டா. இந்த ஒரு சோகமான உணர்வலைகளை முகத்துல காட்ட மாட்டா. அப்படித்தான் அவனோட ஸ்திதி இருந்தது. பாப் சமான இருந்தவ. மம்மாவையோ பாபாவையோ இவ்வாறாக நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. 2 நிமிஷம் தியானத்தில் இருப்போம். கொடுத்தாய்.